எஸ்டிஆர் அவருடைய லைனப் இப்போதைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அரசன், அதுக்கடுத்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம். டிராகன் படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா நம்ம அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் அந்த படத்த இப்போதைக்கு பண்ண போறாங்க. நம்ம ஏஜிஎஸ் அவங்க தான் அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டசி திரைப்படம். சூப்பரா இருக்க போது. அந்த ஜானரே வேற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவருடைய படங்கள்னாவே ஃபேண்டசி அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படமே "ஓ மை கடவுளே!" அதுவே ஒரு ஃபேண்டசி படம் தான். டிராகன் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அதே மாரி ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு திரைப்படம். ஐ மீன் ஃபேண்டசி எலிமெண்ட் எதுவும் இருக்காது. பட் மறுபடியும் இன்னும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அத வச்சு நீ மாத்திக்க அப்படின்ற மாரி தான் அத பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமா இருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறோம். ஏஜிஎஸ் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஷூட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் எண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி அரசன் படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சா மட்டுமே இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேத்து நம்ப சிலம்பரசன் எஸ்டிஆர் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா நம்ம அஸ்வின் மாரிமுத்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காப்ல. அதாவது நம்ம எஸ்டிஆருக்கு பர்த்டே விஷ் சொல்லிட்டேன். இந்த படத்துடைய டைட்டில் பத்தி ஒரு ஹிண்ட் குடுத்திருக்காப்ல. இந்த படத்துடைய டைட்டில் ஆரம்ப எழுத்து வந்து ஐ அப்படின்ற மாரி சொல்லியிருக்காப்ல. ஐயா என்னவாடா இருக்கும்? ஐகானா இருக்குமா? அதுவா இருக்குமா? இதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபேட்டே இப்போதைக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மென்ட்டுக்காக கொண்டு வந்த போஸ்டர்ல காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாரி இருக்கும். மேபி ஐ அம் லவ் அப்படின்ற மாரி இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய அடுத்த கட்ட அப்டேட் எப்போ வருது? அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.